அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது பெரும்பாலான ஆசைகள், நீங்கள் இறங்க நினைத்திருக்கின்ற லாப சம்பந்த தொழில் வியாபார விஷயங்கள், கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். எதிர்பாராத பண வரவுகளும் வசதி அந்தஸ்து மேன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு நமக்கான உயர்வுகள் ஆசைப்படுகின்ற மாதிரி விஷயங்கள் பூர்த்தியாகிவிடுமா அல்லது இழுபறிதானா என்றபடி கேள்விக்குறியாக தொடர்கிற விஷயங்கள் வெற்றியை தரும். பாதகாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி தரும்படி ராகு கேது கிரகங்கள் அவர்களுக்கே உரித்தான இடங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். ராசிநாதன் பலமான அமைப்பிற்கு வந்துவிட்டார். யோகாதிபதிகளான சனியும் புதனும் விசேஷமான அமைப்பில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். ஆக இனிமேல் உங்களது கவலைகள் மறையும், மன அமைதி அதிகரிக்கும், குடும்பத்தாருக்குள் ஒற்றுமை கூடும், அன்றாட வருமானம் உயரும், சேமிப்பு இரட்டிப்பாகும், ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படாது. தாயாருக்கு மட்டும் 3வது வாரத்தில் சிலவித மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. தொழில் வியாபார விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி உயர்வை தரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் 2வது வாரம்தான் மகிழ்ச்சியை தரும். கோர்ட், காவல்துறை வழக்கு விவகாரங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி தீர்வை உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுபகாரிய திருமண விஷயங்கள் நினைத்தபடியே முடியும். மேலும் இந்த மாதம் ஆச்சரியப்படும்படியான முன்னேற்றங்கள், அனைத்து விஷயத்திலும் முயற்சியிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகின்ற மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோடும் பாக்கியாதிபதி புதனோடும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பாக பிரிவினைகளில் தடைகள் உருவாகலாம். சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும்.
மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 8வது இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. அஷ்டமஸ்தானம் வலுவடைவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், வைத்திய செலவு கூடும், முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் உருவாகும், முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் சறுக்கல்களை சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியான குரு பகவான் 8இல் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும், வழக்குகள் சாதகமாகும். கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும்பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும், மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் உருவாகும், ஆதாயம் பெறும் தகவல்களில் குறுக்கீடுகள் ஏற்படும், சோதனைகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்களால் தொல்லை வரலாம். இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் போதிய வருமானம் கிடைக்காது. எனவே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாம். தொழில் பங்குதாரர்கள் பிரிந்து செல்வதாக அச்சுறுத்துவார்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். ஆடி 28ஆம் தேதி வரை அங்கேயே வக்ர நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நல்லதல்ல. எதையும் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படும். வாகன பழுதுகளால் மனவாட்டம் ஏற்படும். மேலும் ஆடி மாதம் 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரன் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துவார். ராசிநாதனாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இந்த காலத்தில் நிறைய நல்ல பலன்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அணிந்து அழகு பார்ப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். வருமானம் போதுமானதாக இருக்கும். இந்த துலாம் ராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலபுலன் சார்பாக என்னென்ன குழப்பங்களை சந்தித்து வருகின்றீர்களோ அதற்கெல்லாம் தீர்வு ஏற்படும். தொழில் அதிபர்களுக்கு எல்லா போட்டிகளையும் முறியடித்து தொழில் நிர்வாகத்தில் புதிய உயர்வை சந்திப்பீர்கள். சுவாதி நட்சத்திர அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவி உண்டு. இந்த துலாம் ராசிக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவாதிரை, ரோகிணி, பரணி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 20, 21, 23, 25, 27, 29 மற்றும் ஆகஸ்ட் 1, 3, 5, 7, 8, 10, 13, 16 இந்த ஆடி மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானை பரிகாரம் செய்து வழிபட்ட பின் கஞ்சனூர் சென்று மூலவரை வழிபட்டு வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.